லூக்கா 15வது அதிகாரம் 8 தொடக்கம் 10 வசனங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். பெண்ணை குறித்து அவளுடைய வாழ்க்கையிலே அவள் ஒரு வெள்ளிக்காசை தொலைத்து போட்டதை பற்றி அதுக்கு பின்னாடி அந்த தொலைத்து போட்டதுக்கு பின்னாடி எப்படி அவள் தேடினதுக்கு பின்னாடி அவள் கண்டு கொண்டதுக்கு பின்னாடி சும்மா இருக்கல அந்த பெண். அவள் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்திலும் தன்னுடைய நண்பர்களிடத்திலையும் அதை பற்றி அவள் சொன்னாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். தேடி ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைக்கிற பொழுது எங்களுக்கு ஒரு திருப்தி ஒன்று வருகிறது. இந்த ஊமையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதன் திருப்திப்பட வேண்டிய பக்கத்தை பற்றி சொல்லுகிறார். இன்றைக்கு நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கலாம். நீங்கள் எதிலே நீங்கள் திருப்திப்பட்டுக் கொள்கிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் எதையோ காணாமல் போய் தேடி அதில் வரக்கூடிய சந்தோஷத்தை நீங்கள் பக்கத்து நண்பர்களிடத்திலையும் உங்களுடைய வீட்டுக்காரத்திலையும் சொல்லுவீர்களா? அப்படி சொல்லாமல் இருக்க மாட்டீங்களே. ஆனால் இந்த ஆண்டவர் இயேசுவுடைய உறவு உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது உங்களுக்கு என்ன திருப்தியை பெற்றுக்கொள்வீர்கள்? ஒரு சில விஷயங்களை இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த லூக்கா 15 இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உவமை மூலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த திருப்திப்படுத்தல், இந்த ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார். ஒருவேளை எங்களுக்கு கூட நாங்கள் தாகத்தோடு நாங்கள் வாழ முடியும். ஆனால் எங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை தருவதற்கு அவர் மாத்திரமே உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்னார் யோவான் 6வது அதிகாரத்திலே 35வது வசனத்திலே, நானே ஜீவ அப்பம் என்று ஆண்டவர் சொன்னார். நாங்கள் தேடுகிற பொழுது அவர் எங்களுக்கு நித்தியமான சொந்தக்காரராக மாறுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அந்த திருப்தியை தருகிறார். எங்களுடைய தாகத்தை ஆண்டவர் தீர்த்து போடுகிறார். தேடுகிற பொழுது ஆண்டவர் மத்தியிலே தேடுகிற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு அந்த தாகத்தை தீர்க்கிறார். 2வது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தீர்க்கிற 2வது விஷயம் என்னவென்று சொன்னால், அவர் மரணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கான எங்களுடைய தாகத்தை தீர்க்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன், ஒருவேளை மரணம் என்னை சந்தித்தால் நான் இதுக்கு பிறகு என் வாழ்க்கை எப்படி போகிறது? என் வாழ்க்கைக்கு முடிவு என்ன? நான் வாழ்வேனா என்று கேட்டால் ஆண்டவர் சொல்கிறார் பிரசங்கி 9:19வது வசனத்தின் அடிப்படையில், எனக்கு மரணத்துக்கு பின்பும் ஒரு வாழ்க்கை உண்டு என்ற நம்பிக்கையை நிச்சயத்தை தருகிறார். அது எனக்கு திருப்தியை தருகிறது. நான் இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசுவுக்காக வாழவும், ஆண்டவர் இயேசுவுக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கவும், அவரை நான் தேட 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 ஆண்டவர் மரணத்துக்கு பின்புதான வாழ்க்கையை எனக்கு தந்து என்னை திருப்திப்படுத்துகிறார். 3வதாக, ஆண்டவர் என்னை திருப்திப்படுத்துவதற்கு 1 யோவான் 1:9 என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் அறிக்கை செய்தால் அவர் என்னை மன்னிக்கிறார், அவருக்கு அதிகாரமும் நீதியும் உண்டு. அவர் எங்களை அப்படிப்பட்ட தாகத்தை தீர்த்து எங்களை திருப்திப்படுத்துகிறார். இந்த உலகத்திலே வாழ்வது பிரியமானவர்களே, நிறைய பேர் சொல்லுகிறார்கள் கஷ்டம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது கஷ்டமே கிடையாது. தேவன் எங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த வாய்ப்பை பயன்படுத்துவது மாத்திரமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ருசி பார்க்க முடியும். அப்படி ருசி பார்க்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே ஏராளமான தாகத்துக்குரிய பக்கங்களை ஆண்டவர் தீர்த்து போடுகிறார். சகி என்ற மனுஷன் ஆண்டவர் அப்படி இருந்தார். யோவான் 4வது அதிகாரத்தில் ஒரு சமாரியத்திலே வழியாக போகிற பொழுது அங்கே ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலே தாகம் இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர்த்தார். ஒருவேளை இந்த நாட்களிலே தாகத்தோடு அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தீர்த்து கொள்வதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் இதனை எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள். எனக்கு அப்படிப்பட்ட தாகம் உண்டா என்று நீங்கள் கேட்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் தாகமுடையவர்கள். ஆனால் அந்த தாகமுடையவர்கள் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாகவே ஆண்டவர் இந்த உவமையை சொன்னார். நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். இந்த தாகத்தோடு இந்த பெண் அந்த வெள்ளிக்காசை தேடினாள். முடிவிலே அவள் கண்டு கொண்ட சந்தோஷத்தை ஒரு நாளும் எனக்குள்ளே நான் வைத்துக்கொள்ள முடியாது. அதை நான் மற்றவர்களுக்கு நான் சொல்லுவேன். நான் முடிந்த அளவுக்கு அதிலே நான் களி கூர்ந்து அந்த திருப்தியை நான் எனக்குள்ளாக நான் வைத்து கொள்ளுவேன். ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஆண்டவர் இயேசுவை நீங்கள் தேடி அவர் உங்களுடைய இருதயத்திலே வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்கிற பொழுது உங்களுடைய தாகம் தீர்க்கப்படும் என்பது மாத்திரமே உண்மையானது. சங்கீதக்காரன் அநேக சந்தர்ப்பங்களிலே தாகத்தோடு அவன் கேட்டான். ஆண்டவர் அவனை பரிபூர்ணப்படுத்தினார். உங்களையும் என்னையும் அவ்விதமே அவர் வழி நடத்துவார். ஆண்டவர் தாமே உங்களை வழி நடத்தட்டும். ஆமென்.